Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோல ஸ்கொயர் மாடல் குஷனுக்கு கவர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாடல்ல பாத்தீங்கன்னா மேலே ஃப்ளாட்டா இல்லாம இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கு. மெஷர் பண்ணும்போது இந்த சைடுல இப்படி பார்க்கும்போது நமக்கு 17 இன்ச் வருது. பட் இதே கீழ் பக்கம் பார்க்கும்போது 16 இன்ச் தான் இருக்கு. ஸோ இதில் நமக்கு வந்து லென்த் அண்ட் வித் வந்து கரெக்டாக கால்குலேட் பண்ண முடியாது. மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கொஞ்சம் அமுங்கி இருக்கிறதுனால இப்படி இருக்கு. ஸோ இந்த மாதிரி குஷனுக்கு கவர் ஸ்டிச் பண்ணும்போது இதோட சுற்றளவை மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணலாம். அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதோட சுற்றளவை மெஷர் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கரெக்டாக சென்டரில் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி இது வந்து 57, 58, 59, 60 இருக்குது. இங்கே மெஷர் பண்ணி பார்த்தா ஒரு 2 இன்ச் இருக்கும். ஸோ டோட்டலாக 62 இன்ச்சஸ். இப்போ நான் இதுக்கு 2 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். டாப்க்கும் பாட்டம்க்கும் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றளவு என்ன மெஷர் பண்ணமோ அதை 4ஆல் டிவைட் பண்ணிக்கணும். அது கூட 1 ஆட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு 62 இன்ச்சஸ் இருந்தது. அதை 4ஆல் டிவைட் பண்ணால் 15.5 இன்ச் ப்ளஸ் 2 பக்கமும் தையலுக்காக ஒரு 1 இன்ச் சேர்த்துக்கிறோம். ஸோ இந்த பக்கமும் 16.5 இன்ச் இருக்குது, இந்த பக்கமும் 16.5 இன்ச் இருக்கா மாதிரி 2 பீஸையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த திக்னஸை மெஷர் பண்ணலாம். இதோட அளவு வந்து கரெக்டாக எண்ட் டு எண்ட் 3 இன்ச்சஸ் இருக்குது. இது கூட நம்ம 2 இன்ச் ஆட் பண்ணிக்கணும். ஸோ 5 இன்ச். ஒரு லென்த்தி பீஸ் நம்ம 5 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா சுற்றளவில் பாதி அளவுக்கு இந்த ஜிப்பை வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு திறந்து இந்த பில்லோவை எடுக்கிறதுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் பில்லோ என்ன சைஸோ அதுக்கு பாதி அளவுக்கு ஜிப் எடுத்துக்கோங்க. இது வந்து 3 mm ஜிப். அதுக்கேற்ற 2 ரன்னரையும் உள்ளே இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட விட்த் வந்து 5 இன்ச் இருக்குது. இதோட லென்த்து வந்து நம்ம ஆல்ரெடி 62 இன்ச் சுற்றளவு மெஷர் பண்ணோம். ஸோ அதை விட ஒரு 5-6 இன்ச் அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 60 இன்ச் ஆல்ரெடி 62 இன்ச் தான் இருக்குது. ஸோ இது கூட ஒரு பீஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீஸை ஜாயின் பண்ணிக்கிறேன். உங்கள் பில்லோவோட சுற்றளவு என்னவோ அதை விட ஒரு மேக்ஸிமம் 10 இன்ச் கூட நீங்கள் அதிகமாக எடுத்துக்கலாம். இது சென்டரில் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க ஜிப்பையும் வந்து சென்டரில் ஃபோல்ட் பண்ணி இது மேலே வைக்கலாம். ஸோ இந்த இடத்துல அளவுக்கு தான் நம்ம வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அது நம்ம ஈவனாக கட் பண்ணுறதுக்காக இதை இன்னும் கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சென்டரில் 2.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கலாம். ஸோ 2 தீப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணணும். இப்படி ஜாயின் பண்ணும்போது ஜிப்போட அளவுக்கு சென்டரில் விட்டுட்டு மீதியை தான் 2 பக்கத்துலேயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் இதில் வந்து சென்டர் மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்லேருந்து 2 பக்கமும் பார்க்கும்போது இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து ஜிப்பை ஜாயின் பண்ணுவோம். ஸோ அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பீஸ்க்கு சென்டரையும் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒரு பக்கத்துலேருந்து நம்ம மார்க் பண்ண அளவை விட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச் மேலே தள்ளி ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்புறம் இங்கே ஃபுல்லாக மிடில் கேப் இருக்குது. அகைன் இந்த பக்கமும் இந்த சைட் கீழே இருந்து ஜாயின் பண்ணி நம்ம ஜிப்போட அளவு மார்க் பண்ணதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சில் 1 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே நான் அயன் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ஜாயின் பண்ண அளவு போக மீதி சென்டரில் இருக்க கேப்புக்கும் 2 பக்கமும் 1/2 இன்ச்சுக்கு மடித்து அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு ஜிப் அட்டாச் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ ஜிப்பை இதுக்குள்ளே வச்சுட்டு ஒரு சைட்லேருந்து ஆரம்பிக்கலாம். கிளாத்தை வந்து கரெக்டாக ஜிப்புக்கு சென்டரில் வச்சுட்டு நம்ம ஒரு சைட் ஃபூட்டருக்கு தள்ளியே நம்ம ஸ்டிச் பண்ணலாம். ஸோ இந்த ரன்னரை வந்து மேலேயும் கீழேயும் மூவ் பண்ணிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது தையல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜிப்பு மேலே கரெக்டாக விழுந்திருக்கும். இது நார்மல் ஃபூட்டர்ன்றதுனால இந்தளவு கேப்பில் தான் ஸ்டிச் பண்ண முடியும். இதே நீங்கள் பைப்பிங் ஃபூட்டர் இல்லை ஜிப் அட்டாச் பண்ணுற ஃபூட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் ஜிப்புக்கு கொஞ்சம் க்ளோஸாகவே நம்ம வந்து அட்டாச் பண்ணலாம். ஒரு எண்டுக்கு வந்தாச்சு. ஜிப்பு மேலே ஃபூட்டர் திருப்பி ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த சைடும் அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நான் வந்து சோஃபா குஷன் கவருக்கு இன்னர் கவர் எப்படி ரெடி பண்ணணும், அவுட்டர் கவர் எப்படி ரெடி பண்ணணும் வீடியோ போட்டிருக்கேன். அதோட மெத்தட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
பிகாஸ் அந்த குஷனோட ஷேப்க்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்பேன். இதை வந்து நம்ம வேறு மெத்தடில் ட்ரை பண்ணுறோம். அந்த வீடியோஸோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பக்கம் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு வெளியில் எடுத்துடலாம். ஒரு பக்கத்தில் சென்டரை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மார்க் பண்ண இடத்துக்கு கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த கிளாத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். சைட்லலாம் அப்படியே ஜாயின் பண்ணும்போது ஜஸ்ட் அப்படியே திருப்பிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். சுருக்கம் எதுவும் வராத மாதிரி சைடில் திருப்பிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான DIY நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு அதை பற்றி மெயில் பண்ணுங்கள். அதுக்கு சொல்யூஷன் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எண்டுக்கு வந்தாச்சு. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் விட்டுட்டு தான் வந்து ஜாயின் பண்ண ஆரம்பித்தோம். கரெக்டாக இந்த எக்ஸ்ட்ரா வர துணியை அது மேலே வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவைன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிக்கலாம். டிசைட் பண்ணி அதை ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜாயின் பண்ணுறதுக்கு 2 ஓரத்துலேயும் ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஸோ இதை கரெக்டாக வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ இதை வெளியில் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த 2 எண்டையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கா பார்த்து ஜாயின் பண்ணிக்கணும். எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பக்கத்தில் ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பீஸில் ஜாயின் பண்ணும்போது இந்த சைட் பீஸில் நம்ம சென்டரை வந்து கட் பண்ணி வச்சோம். கரெக்டாக அந்த கட்டிங்கும் அதில் வந்து நம்ம ஒரு பக்கத்தில் சென்டரை கட் பண்ணி வச்சுருக்கோம். அது ரெண்டும் மேட்சிங்காக இருக்க மாதிரி வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பக்கம் பீஸை எப்படி ஜாயின் பண்ணமோ 4 சைட்லேயும் அதே மாதிரி 4 சைட்லேயும் கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ஜாயின் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம தைச்சதுக்கப்புறம் கவர் வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ ஜிப்பை ஓப்பன் பண்ணி நல்ல பக்கத்தை வெளியில் எடுத்துக்கலாம். ஸோ நல்ல பெரிய சைஸ் ஜிப்புன்றதுனால நமக்கு இந்த குஷனை உள்ளே வைக்கிறதுக்கும் எடுக்கிறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஃபிட்டிங்கும் நல்லா டைட்டாக இருக்குது. 4 சைட் ஷேப்பும் வந்து நீட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா குஷன் சைஸ் அன்இவனாக இருந்தால் கூட இந்த கவர் போட்டோடனே இந்த ஷேப் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ இதில் 2 ரன்னர் இருக்கிறதுனால நம்ம 2 பக்கமாக இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். See you all in my next video. Have a great day.